கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்தில் யாக்கோபு அதிகாரம் 5 வசனம் 19 மற்றும் 20. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இந்த வசனம் நமக்கு சொல்லுவதாவது, நாமும் கூட நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்முடைய பெற்றோர்களாயிருக்கட்டும், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர், இனபந்துக்கள், நம்முடைய அக்கம் பக்கத்தினர், நம்முடைய நண்பர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் சத்தியத்தை விட்டு வழி விலகி பாவ வழியிலே சென்று அவர்களுடைய ஆத்துமாவை பாவத்தின் சம்பளமான மரணத்திற்கு ஒப்புக்கொடாதபடி நாம் அவர்களுக்கு தேவ வசனத்தை தெரிவித்து சத்தியத்தை அவர்களுக்கு அறிவித்து அவர்களை இரட்சிப்பின் பாதையிலே நாம் நடத்த முயற்சிப்போமானால், நம்மோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்துகிற நம்ம தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஞானத்தை தந்து அவர்களை இரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்தி பாவத்தின் சம்பளமான மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் நித்திய மரணத்திற்கும் அவர்களை தப்புவிக்க நமக்கு உதவி செய்வார். இந்த வசனங்கள் மூலம் கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.